புதுக்கோட்டை மாவட்டத்தில் செவன் ஸ்கை டிராவல்ஸ் சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகின்ற முகமது அலி அவர்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விமல் என்பவரை சிங்கப்பூருக்கு 5,80,000 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு 1 லட்ச ரூபா சம்பளம் சொல்லி சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போயிட்டு பேசினபடி உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்காமலும் பேசியது போல வேலைகளை கொடுக்காமலும் இதை ஏமாற்றியிருக்கிறார். இவர் சிங்கப்பூருக்கு காரைக்காலிலிருந்து இவர் சிங்கப்பூருக்கு சென்ற பிறகு தான் ஏமாற்றப்பட்டது தெரிஞ்ச உடனே அவங்களுடைய குடும்பத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த செய்தியை சொல்றார். இந்த செய்தியை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் ஒரு புகார் கொடுக்கிறோம். மணல்மேல்குடி செவன் ஸ்கை டிராவல்ஸ் உரிமையாளர் முகமது அலி மீது நடவடிக்கை எடுக்கணும். இதே போல வெளிநாடு அழைத்து செல்வதாக கூறி 5,80,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் சொல்லி அழைத்து சென்றவர்கள் இவர்களை ஏமாற்றிருக்காருன்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்கிறோம். அந்த புகாரில் கோட்டப்பட்டனம் டிஎஸ்பி காயத்ரி அவர்கள் இதை விசாரித்து விசாவுக்கு போக மீதி பணத்தை உடனடியாக ஒரு 10 நாட்களுக்குள்ளாக இந்த பணத்தை விமல் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் கொடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் இவர்கள் சொன்னது போல எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஏன் இதை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் கோட்டப்பட்டினம் டிஎஸ்பி, புதுக்கோட்டை எஸ்பி அலுவலகம், இதுபோல திருச்சி ஐஜி அலுவலகம் தொடர்ந்து நாங்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய எஸ்ஐயாக இருக்கக்கூடிய ஒருவர் இதில் வருண்குமார் ஐபிஎஸ் டிஐஜியாக இருக்கக்கூடிய திருச்சியில் டிஐஜியாக இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய தலையீடு இருக்கிறதுனால இதில் எந்த நடவடிக்கையும் இதில் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை எங்களிடத்தில் சொன்ன பிறகு நாங்கள் உடனடியாக வருண்குமார் அவர்களை சந்திப்பதற்காக டிஐஜி அலுவலகத்துக்கு சொல்கிறோம். டிஐஜி அலுவலகத்தில் சென்று அவர்கிட்ட மனு கொடுப்பதற்காக அவருடைய சேரில் உட்கார்ந்து இருக்கின்ற போது அவருக்கு எதிர போய் உட்காருகின்ற போது உடனடியாக எழுந்து அவர் சென்று விடுகிறார். எங்களுடைய கொடுக்கின்ற மனுவையும் பெற்றுக்கொள்ளவில்லை, எங்களையும் அலைகழிக்கின்றார். உடனடியாக நாங்கள் இவர் இது போன்ற முறைகேடான விஷயங்களிலே டிஐஜி வருண்குமார் ஈடுபடுகிறார் என்கிற ஒரு செய்தியை ஐஜி அவர்களிடத்தில் சொல்லுவதற்காக நாங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஐஜி அலுவலகத்துக்கு செல்லுகின்ற போது ஐஜி அவர்கள் மீட்டிங்கில் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. உடனடியாக எங்களுக்கு டிஐஜி அலுவலகத்திலிருந்து ஒரு போன் வருது, ஐயா உங்களை உடனே கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. நாங்கள் திரும்பி ஐஜி அலுவலகத்திலிருந்து டிஐஜி அலுவலகத்துக்கு செல்றோம். அங்க பார்த்தேன் அப்படின்னு சொன்னா டிஐஜி அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களை வைத்து அவசர போலீஸ் 100க்கு கால் செய்து அந்த காலின் அடிப்படையிலே ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை டிஐஜி அலுவலகத்திற்கு வர வைத்து நாங்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் தவறாக பேசி இருக்கிறோம் சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை வருண்குமார் டிஐஜி அவர்கள் அங்கே உருவாக்கி அந்த செவன் ஸ்கை உரிமையாளர் முகமது அலி அவர்களை காப்பாற்றி விட்டு விட்டார்கள். இது தொடர்ந்து நாங்கள் ஐஜி கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதே போல அங்கே இருக்கக்கூடிய இந்த செய்தியை சொன்ன டிஐஜி வருண்குமார் அவர்கள் அந்த செவன் ஸ்கை டிராவல்ஸ் உரிமையாளர் முகமது அலி அவர்களை காப்பாற்றுகிறார், அவரிடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பணத்தை வாங்கிவிட்டார் என்று சொன்ன அந்த எஸ்ஐ அவர்களை பணி நீக்கம் செய்து விட்டார்கள். இதையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஜிபி அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த விமல் சிங்கப்பூரில் இருந்து பட்டினியும் பசியுமா இருந்து அங்கே இருந்து திரும்பி வந்திருக்கிறார். அவரை வைத்து இன்றைக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்துல ஒரு மனுவை கொடுத்துருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பணம் முழுவதும் காரைக்காலில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இங்கே இருந்து பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் காரைக்காலில் கொண்டு போய் புகார் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கு காரைக்கால் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் நேரடியாக சந்தித்து இதில் அங்கே புகார் கொடுத்திருக்கிறோம். வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி என்று நாங்கள் நினைத்து அவர்களிடத்தில் முறையிடுவதற்காக செல்லுகின்ற போது முறையிட சென்ற எங்களையே அன்றைக்கு 100கணக்கான போலீஸ் அதிகாரிகளை டிஐஜி அலுவலகத்திற்கு வர வைத்து எங்களிடம் பிரச்சனை செய்தார்கள். உடனடியாக அங்கிருந்து நாங்கள் பத்திரிகையாளர்களை திருச்சியிலேயே பத்திரிகையாளர்களை உடனடியாக டிஐஜி அலுவலகத்திற்கு வர வைத்து அதன் பிறகு அந்த பிரச்சனை என்பது அங்கே முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. டிஐஜி வருண்குமார் வேண்டுமானால் சீமான் மீது வழக்கு போட்டது போல என் மீது வேண்டுமானாலும் வருண்குமார் அவர்கள் வழக்கு பதிவு செய்யலாம். தங்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு நேர்மையான அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த டிஐஜி அலுவலகத்தில் வெளிநாடு அழைத்து செல்வதற்காக பல கோடி ரூபாய்களை மக்களிடத்திலே வசூல் செய்துவிட்டு அவர்களை காப்பாற்றுகின்ற குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற அந்த டிஐஜி வருண்குமார் அவர்களை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். உடனடியாக நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசும்
இங்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி அரசும் இதில் தலையிட்டு அந்த ஏழை குடும்பத்தினை கடன் வாங்கிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு இன்றைக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு மேல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அம்மா இன்னைக்கு மெட்ராஸில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலுக்கு மிக மிக காரணம் அந்த செவன் ஸ்கை உரிமையாளர் முகமது அலி மட்டுமல்ல, முகமது அலி குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக பணத்தை வாங்கி கொண்டு முயற்சி செஞ்ச வருண்குமார் அவர்கள் தான் இந்த குடும்பம் கெட்டு போவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்படுகிறேன். உடனடியாக இதில் நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமா தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான்.